கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து தரிசனமான இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்று தருகின்ற தலைப்பின் கீழே ஆண்டவர் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், எம்மாவூர் சீஷருக்கு தரிசனமானார், 12 சீஷருக்கு தரிசனமானார், தோமாவுக்கு தரிசனமானார் என்று தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பவுல் அப்போஸ்தலனுக்கு சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அவனுக்கும் பவுலுக்கும் தரிசனமானார். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8 பாருங்க, 1:18 பாருங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும், பவுல் அப்போஸ்தலன் எனக்கும் சவுலே சவுலே என்று கூப்பிட்டு எனக்கும் தரிசனமானார். அன்பு தேவஜனமே, கர்த்தர் பவுலுக்கும் தரிசனமாகிறார். எங்கே? சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தமஸ்கு நோக்கி குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கிற அந்த சவுலே சவுலே, அந்த சவுல், பவுல் ஏற்பட்ட சவுல், சவுல் ஏற்பட்ட பவுல், சோத்திரம், அவன் போய் கொண்டிருக்கிறான். அங்கே தரிசனமாக சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள் உதைக்கிறது உனக்கு தரிசனமாகிறார். ராமா ஷகிதுக்கான நடுவெல்ல வெட்ட வெளிச்சம், நடு பகல்ல அதை விட வெளிச்சமாய் தேவனுடைய வெளிச்சம் கர்த்தர் தரிசனமாகிறார். கண்கள் குருடாய் கீழே விழுகிறான், கண்கள் மங்களாகி போகிறது, பண்பாடு தெரியல, 3 நாள் கண்பார் இல்லாம இருக்கிற அப்ப கண்பார் தந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ராஜாக்களுக்கும் புரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் அனனியாவை அனுப்புகிறார். அனனியா போய் அவனுக்கு ஜெபி தலைமையில் கை வைக்கும் போது கண்கள் இருக்கிற மீன் செதில் போன்ற கீழே விழுகிறது. அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கிறான் அந்த பவுல். அது வரைக்கும் சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி எதிரியா இருந்தவன் கையில சாவியை கொடுத்து நீ தாண்டா இன்சார்ஜ் போயிட்டார். அல்லேலூயா. எதிரியா இருந்தவன் கையில கூப்பிட்டு சாவியை கொடுத்து நீ தாண்டா பொறுப்புன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அவன் எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அறிந்திருக்கான சொல்லிட்டு போயிட்டார். சோ அது கர்த்தருக்கு அநேக பாடுகளை பட்டவன். ஆமென். பயமுறுத்தி கொலை செஞ்சவன் அவன் கொலை செய்யப்படுற அளவுக்கு விரோதம் இருந்த அளவுக்கு தேவஜனமே என்று கர்த்தர் உனக்கும் தரிசனமாகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட போகிறார், புரட்டி போட போறார். அவனுடைய எண்ணங்கள் மாறினது, அவனுடைய சிந்தைகள் மாறினது, அட்டிடியூடு மாறினது, அவனுடைய கிரியைகள் மாறினது. கர்த்தர் இன்று உனக்கும் சொல்ற உன் கிரியை இந்த நாள் முதற்கொண்டு மாற போகிறது. நீ கர்த்தருக்காக ஓட போகிறாய், கர்த்தருக்கு விரோதம் ஓடிக்கொண்டிருக்கிறாய், விரோதமா காரியம் செஞ்சுட்டு இருக்கிற. நாள் ஒன்று வருது, கர்த்தருக்காகவே 100 காரியம் செய்யத்தக்கதாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றவர். தீர்க்கதரிசியா சொல்றேன், இன்னைக்கு விரோதமா காரியம் செஞ்சுட்டு இருக்கிற. நாள் ஒன்று வருது, சீக்கிரம் கர்த்தருக்காக காரியம் செய்ய முடியும். கர்த்தர் உன்னை தொடுகிற வாழ்க்கை மாற போகிறது. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அந்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாற்றிப்பட அன்பின் ரட்சகர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்க பிள்ளைங்க வாழ்க்கையில இன்றைக்கு விரோதமாக காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவரை தொடுவீராக, உன் பக்கம் இழுப்பீராக. விரோதமாக காரியம் செய்த சவுலையே போய் இழுத்து தகப்பனே, உமக்காக எவ்வளவு பாடுபடும் அழைத்த கர்த்தத்தான் தகப்பனே. வாழ்க்கையில பெரிய எண்ணத்தையும் சிந்தையை மாற்ற அதே கர்த்தத்தான் தகப்பனே. இந்த வார்த்தையை பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வீராக, தொடுவீராக, வாழ்க்கையை புரட்டி போடுவீராக. கில்கால் இந்த நீங்கட்டும். கர்த்தருக்காக பாடுபட முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தருக்காக சாட்சி கூற முடியும், கர்த்தருக்காக போதிக்க முடியும், கர்த்தர் எழுந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு வேறு பிரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபைக்காய் உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவிலே நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.